இங்க ஃபங்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்க நேரத்துல, இங்க சீதா வந்து எப்போதும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதாவது ரவிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஸ்ருதியோட அம்மாவுக்கோ, விஜயாவுக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாம 2 பேரும் பலூன வச்சு அடிச்சு விளையாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இத பார்த்து ஸ்ருதியும் வந்துட்டு கோவப்படுவா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி, இங்க வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. ஆனா இங்க பார்த்தா ஸ்ருதி சீதா கூட சேர்ந்துக்கிட்டு ரவிய ஓடி பிடிச்சு விளையாடுற மாரி விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, இங்க ஸ்ருதி கூட சேர்ந்து இந்த மாதிரி அவனை துரத்தி துரத்தி விளையாடுவா. பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் பையனை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்குன்னு கூடவா தெரியாது, ஆம்பளை பிள்ளை மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்குன்னு இங்க ஸ்ருதியோட அம்மாவும் திட்டுறாங்க. இருங்க சம்மந்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க மீனாவும் எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க நேரத்துல இங்க சீதா வந்து தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்த இங்க ஸ்ருதியோட அம்மாவும் விஜயாவும் என்ன பண்றாங்கன்னா, சீதாவை வந்துட்டு போய் பக்கத்துல நிக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால இங்க சீதாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. சீதாவை தனியா கூட்டிட்டு போய் இங்க விஜயா வந்துட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆண்டி நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்க ஸ்ருதியோட அம்மா சுதா கேள்வி கேட்குறாங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க, அப்பதானே எனக்கு புரியும்னு சொல்ல, எவ்வளவு திமிரு பாத்தீங்களா சம்மந்தி, என்னதான் இவளுக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடமே இல்லைனாலும் வாய்க்கொழுப்புக்கு மட்டும் ஜாஸ்தி தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க எதை பத்தி பேச வந்தீங்களோ அதை பத்தி மட்டும் பேசுங்க, அதை விட்டுட்டு என்னுடைய வசதியை பத்தியோ என்னுடைய ஏழ்மையை பத்தியோ பேசுறதுக்கு உங்க 2 பேருக்குமே உரிமை இல்லைன்னு இங்க சீதா சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் ஆடி போய் நிக்க இங்க சுதா சொல்றாங்க, ஆமா நீ எதுக்காக இப்ப நீ ரவி கூட விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கும் ஆசையா இருந்தா வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுதா இங்க ரொம்ப கோவத்தோட சீதாவை மறைக்க, சீதாவும் அதுக்காக அடிபணிஞ்சு போற மாதிரி இல்ல, அவங்களும் அப்படியே வெறப்பா நின்றுட்டு இருக்க. இங்க விஜய் சொல்றாங்க, நீயும் உங்க அக்கா மாதிரி இருக்கடி, நல்ல வேலை நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவியோன்னு நினைச்சு நானே பயந்து போய் இருந்தேன், ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சீதா ரொம்ப சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையத்த, நீங்க எனக்கு பயப்படுறீங்களா, ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்ல, இங்க விஜயா வந்து வாய் தவறி வாய் விட்டுட்டோமோ நினைச்சு அப்படியே அமைதி காத்து நின்றுட்டு இருக்காங்க. அதே போல நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீதாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேச, அந்த நேரம் இங்க ஸ்ருதியும் உள்ள வராங்க. இங்க உள்ள வர ஸ்ருதி இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு, என்ன ஆண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க சீதாவை கூப்பிட்டுன்னு சொல்ல, என்ன மம்மி எதுவும் பிரச்சனையானு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல பாக்குறவங்க 4 பேர் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா ஸ்ருதி, என்ன நீயும் சேர்ந்து இப்படி விளையாடிட்டு இருக்க, அதனால தான் இப்படி சீதாவை கூப்பிட்டு தனியா கண்டிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சீதா உன் வீட்ல எல்லாரும் தேடுறாங்க, நீ போறியா அப்படின்னு சொல்ல, இங்க ஸ்ருதியை பார்த்துட்டே இருக்காங்க. நீ போ சீதா நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இங்க சீதா வெளியில போக அந்நேரம் பார்த்து இங்க ரவியும் வராங்க. என்னாச்சு, உன்னை ரொம்ப நேரம் எல்லாரும் தேடிட்டே இருக்காங்க, எங்க போனன்னு சொல்லி கேட்க, இங்க சீதா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க. உள்ள ஒரே சத்தம் கேக்குது. உள்ள என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்ல ரவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படியே பேசினாங்க உன்னைய, அம்மாவும் சேர்ந்துட்டு பேசினாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா ரவி அப்படின்னு சொன்ன உடனே ரவி ரொம்ப கோவமா உள்ள போறாங்க. ரவி எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லி பின்னாடியே இங்க சீதாவும் போக, அது தூரமா நின்ன பார்த்து மீனா, என்ன பிரச்சனைங்க, எதுக்காக இப்படி சீதா ரொம்ப பதட்டமா போறான், என்னன்னு தெரியலையே, சரின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் உள்ள வராங்க. உள்ள இருக்க விஜயாவையும் அவங்க அம்மாவையும் இங்க ஸ்ருதி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஆண்டி, சீதாவையும் ரவியையும் பத்தி இப்படி நீங்க தப்பா பேசாதீங்கன்னு, மத்தவங்க யாரும் எதுவும் நினைக்கிறாங்களோ இல்லையா, ஆனா நீங்க நினைக்கிறதுனாலயே மத்தவங்களோட எண்ணத்துலயும் இது வந்துருமோன்ற ஒரு பயம் தான் எனக்கு வருது, அவங்களே எதுவை பத்தி யோசிக்காம இருந்தாலும் நீங்க அவங்கள யோசிக்க வச்சிருவீங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல, அதுக்கு இல்லம்மா, உனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாதுன்னு சொல்ல, எனக்கு எல்லாரையும் பத்தி தெரியும் ஆண்டி, ஒருத்தவங்க சொல்ல போனாதான் அவங்களுக்குள்ள அந்த கேள்வி எண்ணம் எல்லாமே எழ ஆரம்பிக்கும், நீங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, சுதா ஏ அத்தை சொல்றது உண்மைதானே, இந்த விஷயத்திலயாவது இவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கும், அந்த பொண்ணை இங்க ரவி கூட சேர்ந்து பழக விடாம பண்ணு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க ரவியும் உள்ள போறாங்க. என்னம்மா உங்ககிட்ட அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நானும் சீதாவும் நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கோன்னு, இப்போ நானும் ஸ்ருதியும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், இப்போ நாங்க லைஃப்ல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நீங்க என்னடானா இந்த மாதிரி திரும்பவும் எங்க லைஃப்குள்ள என்ஜாய் ஆகி எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தும் நினைச்சு இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, நான் ஏன்டா அப்படி நினைக்க போறேன், உங்களுக்கு இடையில இதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே யோசிச்சு இப்பவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க ஸ்ருதியும் ஆத்திரப்பட, அங்க சீதாவும் அமைதியா நின்றுட்டு இருக்க, என்ன நீ இங்க நாங்க ஃபேமிலியோட பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கிடையில நீ எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க, பேசாம இதுல எல்லாம் மூக்கு நுழைக்காம வெளியில கிளம்புன்னு சொல்ல, நேரம் பார்த்து மீனா வராங்க. மீனா பார்த்து பயங்கரமா முறைக்க, இங்க மீனாவும் உள்ள வந்து நிக்கிறாங்க. என்ன சீதா என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப
கோவமா கேக்குறாங்க இங்க சீதா கிட்ட. அதுக்கு சீதா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் ரவி கூட சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கதே இவங்களுக்கு பிடிக்கல போலன்னு சொல்ல, அதான் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நீ வந்து பேசிட்டு இருந்ததப்ப உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கல்ல, திரும்பவும் நீ எதுக்காக இந்த மாதிரி பேசுறன்னு சொல்லி இங்க மீனா கோவப்படுறாங்க. அண்ணி நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப சீதா மேல கோவப்படுறீங்க? தப்பு பண்றது அவங்க, அவங்கள தான் கேள்வி கேட்கணும். சீதா கிட்ட நீங்க கேள்வி கேட்க வேணாம்னு இங்க மீனாட்டா சொல்ல, அது இல்ல ரவி, சில பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய போறது கிடையாது. அவங்க அதே எண்ணத்தோட தான் இங்க சீதாவையும் பார்ப்பாங்க, உன்னையும் பார்ப்பாங்க. இதனால இங்க ஸ்ருதிக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, முக்கியமா சீதாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சீதா ஒரு ஃப்ரெண்டா பழகினாலும் கூடமே இந்த பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுனால இது சீதாவுக்கும் கெட்ட பேரு, பின்னாடி அவளோட லைஃபையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா பெரிய லைஃப், அவளுக்கு என்ன லைஃப் கிடைக்க போகுது, அதை நான் பார்க்க தானே போறேன்னு இங்க வந்து விஜயா சொல்ல, அது நடக்கும்போது நடக்கட்டும் அத்தை, அதுக்காக இப்பவே ஒரு பொண்ணோட பேரை கெடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும், ஆண்டி நீங்க சீதாவை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இங்க நீங்க ரவியையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு புரியலையான்னு எங்க ஸ்ருதியும் கேட்க, என்னம்மா நான் என் பையனை எங்கம்மா அசிங்கப்படுத்தினேன்னு சொல்ல, பின்ன நீங்க யாரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? சீதா ரவி ரெண்டு பேரையும் சேர்த்து நினைச்சு எனக்கும் முன்னாடியே பேசுறீங்க, அது எனக்கும் கோவத்தை தானே ஏற்படுத்தும். சீதா எனக்கும் ரவிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கும் ரவிக்கும் முக்கியமா கல்யாணம் ஆனதுக்கு காரணமே சீதா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்ப டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவ தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமி, இங்க வந்தோமா, ஃபங்க்ஷன் பார்த்தோமா, நல்லபடியா முடிச்சோமா, கிஃப்டை கொடுத்தோமான்னு போயிட்டுருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் ரவியை பத்தி நீங்க மட்டும் இல்ல, வேற யார் தப்பா பேசினாலும் அதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ரவியை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனோட கேரக்டர் பிடிச்சு போனதுனால தான் இன்னைக்கு நான் இந்த வீட்டில் இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணமே அவன் மட்டும்தான். இதை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல, அது என்னைக்கு புரிஞ்சு நடந்துக்க போறீங்கன்றது எனக்கு புரிய மாட்டுது. இதுக்கப்புறம் எங்க சீதாவையும் ரவியையும் பத்தி இன்னொரு தடவை எனக்கு முன்னாடியோ இல்ல எனக்கு பின்னாடியோ நீங்க பேசினாலும் கூட அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்துறாங்க. இவ என்ன இந்த சீதா கிட்ட சத்தமா பேசுவா, ரொம்ப கோவப்படுவான்னு பார்த்தா இவன் நம்ம கிட்ட எதிர்த்து பேசுறாளே நினைச்சு விடவெடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இங்க சுதாவும் பக்கத்துல நிக்கிற விஜயாவையும் பார்த்து, இங்க பாருங்க ஆண்டி, இதுக்கப்புறம் இனிமே இங்க ரவியை பத்தி தப்பா பேசாதீங்க. ரவி உங்க பையனா இருக்கலாம், ஆனா இப்ப அவரு எனக்கு புருஷன், நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடக்கணும், அவர் சொல்றதை கேட்டுதான் நான் நடக்கணும். இப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒரு ஒத்துமையும் இருந்துட்டு இருக்கு, அதை நீங்க கெடுக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரியான வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் ரவியும் இனிமே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்க விஜய் அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறது, இவகிட்ட வாயை கொடுக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஜய் அடங்கி போக இங்க மீனாவை பார்த்து, இங்க பாருங்க மீனா, நீங்க சீதா மேல கோவப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அவ எப்போதும் போல எங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கான், அவளை நீங்க தப்பா நினைக்க வேணாம்னு சொல்ல, என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா, அவளை தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, மற்றவங்க இவளை தப்பா நினைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம்தான் சொல்ல, என்ன நீங்களும் எங்க அம்மா மாதிரியும் ஆண்டி மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, முக்கிய காரணமே அவங்க தானே, அவங்க தான் இங்க மற்றவங்க மனசுல இந்த மாதிரியான ஒரு விதையை விதைச்சிட்டாங்கன்னா அது அப்புறம் ஆலமரம் போல வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். பின்னால எங்க சீதாவுக்கே ஒரு வரன் தேடி வருதுன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டு பையனோட பழகிட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது பின்னால எங்க சீதாவோட வாழ்க்கையை தானே பாதிக்கும், அதை நினைச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நானும் ரவியும் சேர்ந்தே எங்க சீதாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, நீங்க இந்த வார்த்தையை சொன்ன வரைக்கும் சந்தோஷம்தான், ஆனா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க மீனா வெளியில போக கூடவே சீதாவும் போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த எங்க ஸ்ருதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாத்தீங்கல்ல, உங்களால இங்க மீனாவும் அவங்க தங்கச்சியும் எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு பாருங்க. மம்மி, இதான் உங்களுக்கு கடைசி லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமா ரவியை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், ஆண்டி இது உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு வெளியில போக இங்க நின்றுட்டு இருந்த ரவியும் தன்னுடைய அம்மாவை முறைச்ச பார்த்தபடியும் தன்னோட ஆண்டியை முறைச்ச பார்த்தபடியும் வெளியில போறாங்க. இங்க சுதாவும் விஜயாவும் வேற வழி இல்லாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திட்டு போறாளே நினைச்சு ஒருத்தரும் மாறி மாறி இங்க ஸ்ருதி மேலதான் கோவப்படுறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து இந்த விஜயா முன்னாடி தன்னை அவமானப்படுத்திட்டாள்ன்ற ஒரு கோவம், இங்க விஜயாவுக்கு இந்த அவங்க அம்மா முன்னாடி என்னையே அவமானப்படுத்தி பேசிட்டா இவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரிய மாட்டுதுன்ற ஒரு கோவம். ஆனா ஸ்ருதி நியாயமா மட்டும்தான் பேசினாங்க. பாக்குற பார்வை தான் இப்படி தப்பா இருக்கு, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க மேல நம்ம என்ன குறை வேணாலும் சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம், அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் இங்க விஜயா. இங்க சீதாவை பிடிக்கலன்றதுக்காக பையனு கூட பார்க்காம அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது யாருக்குமே பிடிக்கல. முக்கியமா ஸ்ருதி அவங்க அம்மா சுதாவுக்கும் அவங்க ஆண்டி விஜயா ரெண்டு பேருக்குமே சரியான பதிலடியை கொடுத்து வெளுத்து வாங்கிட்டு தான் போறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு. எப்ப இந்த வீட்ல இருந்து கிளம்பலான்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்போ முடியுதோ அதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஓடினா போதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ருதி மட்டும்தான்.
ஸ்ருதி இந்த மாதிரி அடிக்கடி தக்க பதிலடி குடுக்குறது தான் இங்க விஜயாவுக்கும் வந்துட்டு கதி கலங்கி போயிடுது. விஜயா வந்துட்டு இங்க ஸ்ருதி கிட்ட பேசுறதுக்கே தயக்கப்பட்டு நின்னுட்டுருக்காங்க. வெளியில போன இங்க ரவி கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, "நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ரவி. அவங்க இப்படித்தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இனிமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் இனிமே நான் அவங்கள சும்மா விட போறதில்லன்னு சொல்ல, எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்ருதியும் ரவிட்ட சொல்றாங்க, "காதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் காதலிச்சும் கல்யாணம் பண்ணிட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இடையில வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு என்னைய பத்தியும் தெரியும், உன்னைய பத்தியும் தெரியும். அதே போல தானே உனக்கும் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க ரவிக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. என்னதான் இருந்தாலும் இங்க ஸ்ருதி வந்துட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டாலும் நம்ம மேல இவ்வளவு உயிரா இருக்கா, நம்ம மேல அன்பா இருக்கா, நம்ம மேல முக்கியமா நம்பிக்கையோட இருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம்னு இங்க ரவியும் நினைச்சிட்டு இருக்காங்க.